வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஷன் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்மைல் ப்ளீஸ். போன வீடியோல இதே மாதிரி ஒரு குட்டி கதையோடி அந்த ஸ்மைல் ப்ளீஸ் அந்த இத பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு குட்டி கதையோடி ஸ்மைல் ப்ளீஸ் அந்த நிகழ்ச்சிய பார்ப்போம். பொதுவாவே சிரிக்கணும். அதாவது சிரிக்கிறது தான் வந்து சிறப்பான விஷயம். அதாவது இயற்கையா இருந்தாலும் சரி, அது இறைவனா இருந்தாலும் சரி, நம்மள சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே பாருங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருப்போம். அ அழும்போது நம்ம யாராவது அழகா இருக்கிறோமா? வாய்ப்பே இல்ல. அதனால இயற்கையா இருந்தாலும் சரி, இறைவனா இருந்தாலும் சரி, நம்மள சிரித்து தான் வாழ சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சிரிக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள வந்து நம்ம உருவாக்கிக்குவோம். அதாவது ரொம்ப ஷார்ட்டான லைஃப், ஒரே ஒரு லைஃப். இந்த லைஃப்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிரித்து மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ, அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கடந்து இன்னைக்குள்ள குட்டி கதையில நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அ நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது அந்த நல்லவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்குள்ள நிலைமை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம அந்த குட்டி கதையில பார்க்க போறோம். எனக்கு உடனே இந்த வடிவேல் சாரோட காமெடி தான் ஞாபகம் வருது. அந்த முட்டு சந்தில போய் அவ்வளவு அடி அடிச்ச பிறகும், "நீங்க ஏன் திருப்பி அடிக்கல?" அப்படின்னு கேட்ட உடனே, "இல்ல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னான், அ இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறான்டா, ரொம்ப நல்லவன்" அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் அந்த நல்லவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, ஊருக்குள்ளால வந்து ஒரு சமூக சேவகர். இவரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா எல்லாருக்குமே வந்து உதவி செய்றதுல விழுந்து விழுந்து செய்வார். அதாவது அந்த வட்டாரத்திலேயே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லவரு அப்படிங்கிற மாரி ஒரு பேர் கேட்ட நல்லவரு. இவருக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து அந்த பிளட் எல்லாம் வந்து எல்லாருக்குமே போய் போய் உடனே உடனே டொனேட் பண்ணுவார். அப்படி இருக்கும் ஒரு தடவ போய் இவரு போய் பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளு ஒரு தகவல் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட நண்பர் ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி "நீ வந்து பிளட் டொனேட் பண்ணல, அந்த ரத்தம் வந்து ஒரு அடிபட்ட நாய்க்கு கூட அந்த ரத்தம் வந்து கரெக்ட்டா சேருது. அபூர்வமான ஒரு இரத்த பிரிவா இருக்கும் போல இருக்கு. உன்னோட இரத்த பிரிவு. அனிமல்ஸுக்கெல்லாம் கூட நீ உதவி செய்ற மாதிரி இருக்கு." அப்படின்னோனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா இதுவரைக்கும் நம்ம மனிதர்களுக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். பாரு நம்ம ரத்தம் கூட அனிமல்ஸுக்கு கூட உதவி செய்ற மாரி இருக்குதே. அப்ப நம்ம ஒரு அபூர்வ பிறவி தான் அப்படின்னு சொன்னோனே, அவரும் உடனே ஆமா நீ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கட் பண்ணா வந்து அடுத்த நாளு இவருக்கு வீட்டுக்கு வெளியில அந்த சால்வ, மாலையோடலாம் வந்து நிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இல்லங்க இந்த மாரி அனிமல்ஸுக்கெல்லாம் பொருந்துற மாரி ரத்தம் படைச்ச மிகப்பெரிய நல்லவர் நீங்க. அதனால வந்து உங்கள வாழ்த்திட்டு போகலான்னு வந்தோம். அப்படின்னு சொல்லி இவருக்கு மாலையெல்லாம் போட்டு, சால்வையெல்லாம் போட்டாங்க. இவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சு. அதுலேருந்து 4, 5 பேர் இறங்குனாங்க. இறங்கி இவர வந்து, "ஐயா வாங்க இந்த மாரி எமர்ஜென்சியா ஒரு 2, 3 நாய்களுக்கு அடிபட்டுடுச்சு. அதனால உங்கள்ட்ட இருந்து ரத்தம் அதுக்கு குடுக்கணும். வந்தீங்கன்னா உதவியா இருக்கும்." அப்படின்ன உடனே இவருக்கு பார்த்தீங்களா, அனிமல்ஸுக்கு ரத்தம் குடுக்குற அளவுக்கு அண்ணன் எவ்வளோ வள்ளலா இருக்கிறாரு, எவ்வளோ நல்லவரா இருக்காரு அப்படின்னு சுத்தி உள்ள கூட்டம் சொல்ல, இவரும் அ ஒரு வண்டியில ஏறி போயிட்டாரு. போய் ரத்தம் குடுக்குறாரு. இதுவே தொடர்கதையா இருக்குது. டெய்லி அவங்க வண்டி அனுப்புறாங்க. வண்டி அனுப்பி இவர கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் எல்லா ரத்தத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, இவரால எந்திரிச்சு நடக்க கூட முடியாத அளவுக்கு இவரு ஆயிடுறாரு. ஆனாலுமே கூட வண்டி வந்து வரது நிக்கல. அ அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு மாலை, ஒரு சால்வை கொண்டு வந்து போட்டு, "ரொம்ப நல்லவன்" அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவரால தாக்கு பிடிக்க முடியல. உடனே மனைவிட்ட சொல்றாரு, "இல்ல இந்த ரொம்ப நல்லவன் பட்டம் வந்து என்ன சாகடிச்சிரும் போல இருக்கு. அதனால ஒண்ணு பண்ணுவோம். தயவுசெய்து நம்ம ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊர விட்டு எங்கேயாவது போயி பொழச்சுக்கலாம். என்னால இங்க இருக்க முடியாது. இருந்தா இவங்க வந்து என்ன சாகடிச்சுடுவாங்க. ரத்தத்தெல்லாம் உருவி" அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னது மாரி நைட்டோட நைட்டா ஊர விட்டு கிளம்பிடுறாரு. அ நல்லவங்கிற பட்டம் வந்து இன்னைக்கு இப்படி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரத்தத்த நல்லா உறிஞ்சிக்கிட்டு விட்டுடுவாங்க. அதனால
நீங்க வந்து ரொம்ப நல்லவனா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எப்படிங்கிறத ஒரு வரையறைக்குள்ளால வச்சுக்கங்க. ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டு கிடக்குது. இந்த சமுதாயத்தில கெட்டவங்களுக்கெல்லாம் தேவை யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரொம்ப நல்லவங்க. அவங்க தான். ஏன்னா இவங்கள எந்த விதத்தில பயன்படுத்த முடியுமோ, அந்த விதத்தில பயன்படுத்தி, ஏமாத்தி அவங்களுடைய உழைப்பையோ, இல்ல உடைமைகளையோ, இல்ல நான் கதையில சொன்னது மாதிரி முடிஞ்சா ரத்தத்த கூட உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இத தான் நமக்கு வந்து ஔவையார் கூட "பாத்திரம் அறிந்து பிச்சை இடு" அப்படின்ட்டுருக்கிறாரு. அப்புறம் வந்து நட்பு விஷயங்கள்ல கூட ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, நம்ம சசிகுமார் சார் பார்த்தீங்கன்னா, "குத்துனவன் வந்து நண்பனா இருந்தா வெளிய சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லி நாடோடிகள்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆனா, இன்னைக்கு நட்பு அப்படியெல்லாம் இருக்குதா? அப்படிங்கிறது தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா, எங்க பார்த்தாலுமே வந்து மிகப்பெரிய துரோகமும், வஞ்சமும் தான் நிறைஞ்சிருக்கு. அதனால வந்து நல்லவங்க அப்படிங்கிறத வந்து நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறதையும் வந்து ஒரு வரையறைக்குள்ளால இருந்து உங்கள நீங்க காப்பாத்திக்கங்க. ரைட், ஓகே. அப்புறம் இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ரத்தம் குடுக்குற அளவுக்கு உலகத்துல யாராவது இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான். ரைட், ஓகே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு குடுங்க. நன்றி.